என்ன பரந்தூர் விமான நிலையத்தை போட்டு ஹோல்ட் பண்றாங்க போல எல்லாம் பிடிச்சி கட்சின்னு இருக்காங்க. இப்பதான் பார்த்தேன். ஏங்க அது எப்படிங்க ஹோல்ட் பண்ண முடியாது? என்னங்க நீங்க அது அது ஏவியேஷன் மினிஸ்ட்ரி கீழே வர்றதுங்க. அதெல்லாம் இல்ல அவர்தான் சொல்லியிருக்காரு. இவரு சொல்லுவாருங்க. இல்ல அது ஹோல்ட் பண்றேன்னு அவன் சொல்லல அவரு. அது நீங்க கரெக்டா படிச்சீங்களா? ஹோல்ட்லாம் பண்ண முடியாது அவரால. அவர் வந்து பாத்தீங்கன்னா, அந்த டீம் மெம்பர்ஸ கூப்பிட்டு பேசியிருக்காங்க. என்ன நெக்ஸ்ட் லெவல் எலிவேஷன் பண்றதுக்குன்னு. ஹோல்ட்லாம் பண்றதா இருந்தா வாய்ப்பு கிடையாது. அது எப்படி பண்ண முடியும்? சரி, அது ஹோல்ட் கடதூரம் பண்ற மாம்ச. ஸ்டேஜ்லாம் தாண்டி போயிருச்சுங்க அது. கடதூரம் மாம்ச. உங்ககிட்ட கேட்டதான் கரெக்டா இருக்கு. அந்த கப்பல் ஒண்ணு என்ன வீழ்த்திட்டாங்களாமா சுட்டு. என்ன உண்மையா அது? அதுல என்ன இருந்துச்சு? எந்த கப்பலு? என்னதான் இருந்துச்சு? நமக்கு வர வேண்டிய கப்பலாமா? இல்ல அதே அது காலைல கேள்விப்பட்டேன் நானு. ஆனா அதை பேசியிருக்காங்களாம். அந்த இது சுட்டெல்லாம் விழுத்துல அதை புடிச்சிருக்காங்க. அந்த இவங்கெல்லாம் வேலை செய்யறாங்க இல்லையா, அந்த மெம்பர்ஸ் எல்லாம் வந்து எம்ப்ளாயிஸ் எல்லாம் வந்து காப்பாத்திருக்காங்க. அதை மட்டும் படிச்சேன். ஈரான் கிட்ட பேசிட்டு இருக்காங்களாம். அப்படியா? என்ன வந்துச்சு அந்த சரக்கு கப்பலா என்ன? அதுதான் தெரியல. கேஸா எண்ணெயா இதுவா? ஏங்க அதை வச்சுதாங்க ரேட்டை ஏத்திட்டானாமா. ஒரு கப்பலுக்கா? சும்மா அப்படித்தானே சும்மா. இந்த 1 கோடி அப்பு தெரியாது. இனிமேல் வாரம் ஏத்துவான். வெயிட் பண்ணிக்கோங்க. இவனையே ஒரு கப்பலை கொளுத்திட்டு கப்பல்ல வந்த சரக்கு போனதுனால மக்கள் இதை ஏற்றுக்கொண்டு இந்த விலை உயர்வை சமாளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதாவது அவனா சொல்லி பார்த்தான், அன்பா சொல்லி பார்த்தான். எல்லாரும் தனித்தனியா வண்டியில போயிட்டு இருந்தீங்க, தனித்தனி டூ வீலரா. இப்ப பெட்ரோல் விலை ஏத்தனா மூடிட்டு 2 பேர் ஒய்ஃபும் ஹஸ்பண்ட் ஒரே வண்டியில போவீங்கல்ல, இல்ல சைக்கிள்ல போவீங்கல்ல. இதெல்லாம் சரி, குதிரை சவாரி பண்ணலான்னு குதிரை வாங்கலான்ட்டு போனா அது ஹை ரேட்டா இருக்கு. அது திங்கிற தீனு மட்டும் டெய்லி 1500 ரூபாய்க்கு போடணுமாமா. அட ஏப்பா, அதுக்கு பெட்ரோலே பரவாயில்லைன்ட்டு இல்ல கம்மி. நீங்க டபுள்ஸ் போங்க, ட்ரிபிள்ஸ் போங்க. அது 2 வீலர் வேற. அதோட கன்சம்ஷன் வேற. இந்த காய்கறி, அரிசி, பருப்பு எல்லாம் எதுல வரும்? அதை எதுல தூக்கிட்டு வருவான்? தலைமையில தூக்கிட்டு வருவான். அதை தூக்கிட்டு வந்து அங்கேயும் உங்ககிட்ட இருந்து ராவதான் போறான். மொத்தத்துல சோழி முடிச்சுட்டுருவான்னு நினைக்கிறேன். இல்ல அந்த காய்கறி அங்கிருந்து வரது இருக்கட்டும். சும்மா நம்ம கிட்ட எடுத்து அந்த விக்கிறாங்கல்ல, அவங்களும் இந்த வந்து பெட்ரோல் டீசல் போட்டு வண்டி எல்லாம் இது பண்ணிட்டு வராங்க, எடுத்துட்டு வராங்க. அதாங்க, அது வேற வழியே இல்ல. வேற டாடா ஏஸ்ல ஒரு வண்டி வருதுன்னா 1500 ரூபாய் வடை வாங்கிட்டு இருந்தவன் 1800 ரூபாய் ஆக்குவான், 2000 ரூபாய் ஆக்குவான். அப்ப அந்த 500 ரூபாய் எதுல வைக்க முடியும்? காய்கறியில தான் விலை வைக்க முடியும். இல்ல கரெக்ட் தான். அது அவங்களுக்கு வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்பர், அது வந்து கண்டிப்பா இதுலதான் ஏத்துவான். இங்க ரா மெட்டீரியல் அவன் கணக்கு போட்டுதான் ஏத்துவான். நீங்க அதுல மட்டும் கிடையாது, அந்த காய்கறி மட்டும் கிடையாது, பொதுவாவே எல்லாமே எல்லாமே விலைவாசி உயர்வுக்கு அது முக்கிய காரணமா அமையும். இல்ல நாடே, எங்க ஏரியாவில் வந்து கொரோனாவுக்கு முன்னாடி ஒரு கவர்ல போட்டு வெண்டைக்காய் வித்தாங்கலாம் 10 ரூபாய். இப்போ 30 ரூபாய் கம்மி எதுவுமே இல்லை. நீ அவரைக்காய் 1/4 கிலோ கூட இருக்காது, ஒரு கவர்ல போடுவாங்க. 30 ரூபாய் எடுத்துட்டு போயிட்டே இருக்கு. கூறு கட்டி விற்கிற மாதிரி வித்துட்டு இருக்காங்க. இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. இது 100 ரூபாயில போய் முடியும், அவ்வளவுதான். அதான் அப்படிதான் இருக்கு எனக்கு. டீ வந்து கோயம்புத்தூர்ல வந்து 15 ரூபாய் ஆயிடுச்சு. நார்மல் கடையில 12 ரூபா இருந்துச்சு. இவ்வளவு கலவரத்துலயும் ஒரு கடையில ரொம்ப வருஷமா 10 ரூபா வித்துட்டு இருந்தாங்க. எனக்கு இந்த 12 ரூபாய் ஏறினப்போ கூட எனக்கு ஷாக். 15 ரூபா மாறினப்போ கூட எனக்கு ஷாக். அந்த 10 ரூபா தான் வச்சிருந்தாரு. 10 ரூபா தான் டீ, வடையும் 10 ரூபா தான், டீயும் 10 ரூபா தான். இன்னைக்கு பார்த்தா 2 நாளைக்கு முன்னாடி இந்த கமர்ஷியல் சிலிண்டர் ஏறிச்சுல, ஒரு 1 வீக் முன்னாடி. அப்ப பாத்தீங்கன்னா நேரம் 10 ரூபாயில இருந்து ரொம்ப நாள் 10 ரூபா வச்சிருந்தா. எனக்கு ஆச்சரியமா தான் இருந்துச்சு. எப்படி ஒரு கட்டுப்படி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை பல்க்ல சேல் பண்றதுனால ஓடிட்டு இருக்காரு போல அப்படின்னு நினைச்சிட்டு அந்த 12 ரூபா தாண்டி 15 ரூபா வந்தப்போ கூட அவர் ஏத்தல. அப்பவும் 10 ரூபா தான் வச்சிருந்தாரு. இப்ப பாத்தீங்கன்னா 15 ரூபா ஆகிட்டாரு. சடனா அந்த கமர்ஷியல் சிலிண்டர் ஏறப்ப நேரம் 15 ரூபாய் கொண்டு வந்துட்டாரு. நல்ல வேலை, இங்க ஒருத்தர் கடைக்கு போர்டு மாட்டிட்டாரு, காலவரையற்ற விடுமுறைன்னு. பாருங்க, காலையில எதுவும் டிஃபன் செய்யலன்னா எங்க வீட்டுல வடையும் சாம்பாரும் வாங்கி வர சொல்லுவாங்க. அப்போ நான் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 60 ரூபாய் கொடுத்து வாங்கினா இப்ப 100 ரூபாய். இந்த வண்டி கடையெல்லாம் அது ஒரு பெரிய பிரச்சனை. வண்டி கடையில சீப்பா கிடைக்கிற காரணமே அந்த கடை வாடகை இல்லாம இருக்கிறது. இதுல வச்சுதான் அவங்க கவரேஜ் பண்ணி கடையில ஒரு ஸ்டாண்டர்டான ஹோட்டலை விட அவங்கள்ட்ட ஒரு 5 ரூபா 10 ரூபா கம்மியா இருக்கிறது. இப்போ கமர்ஷியல் சிலிண்டர் ஏறினதுல இருந்து அவனும் இதுக்கு ஈக்குவலா கொண்டு வந்துட்டானுங்க. சாதாரண சாப்பாடுலாம் ஹோட்டல் வந்து 100 ரூபா அப்படின்னா இவன்ட்டு ஒரு 80 ரூபாயாவது விற்பாங்க, ஒரு காய் 2 காய் வச்சது. இப்ப அவங்களும் 100 ரூபாய்க்கு கொண்டு வந்துட்டாங்க. சுமாரான கடையிலையும் புரோட்டா 20 ரூபா ஆக்கிட்டாங்க, பெரிய கடையிலையும் 20 ரூபா ஆக்கிட்டாங்க. கேட்டா ஒரே சிலிண்டர் தானங்க அப்படிங்கிறாங்க.
இது கரெக்டா சொன்னீங்க. அந்த டோட்டலி வந்து வெரைட்டி மீல்ஸுக்கு ரேட் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க மாம்ஸ். அது கடத்தர மாம்ஸ். 80 ரூபா இல்ல பண்ணிட்டாங்க இங்கெல்லாம். 80 ரூபா பண்ணிட்டாங்க. ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி எங்க ஏரியால இருக்கிற ஹோட்டல்ல போய் உட்காந்து சரி பூரியாவது சாப்பிடலாம்னு சொல்லிட்டு பூரின்னு கேட்டா, இல்ல ஐயா பூரி எல்லாம் எண்ணெய் கொதிச்சுட்டே இருக்கணும், அது செட் ஆகாது, நம்ம கிட்ட கேஸ் இல்ல, நீ வேணா தோசை கூட ரொம்ப கஷ்டம் ஐயா, இட்லி இருக்கு அப்படின்னாங்க. சரி இட்லியாவது எடுத்துட்டு வாங்க. ஆமா தோசையும் கல்லு இதுவாயிட்டே சூடாயிட்டே இருக்கணும்ல, ஆமாமா. அதனால அதுவும் இல்ல ஐயா அப்படின்ட்டாங்க. இட்லி மட்டும் எடுத்துட்டு வாங்கன்னு. எப்படி இருக்க போறேங்க? நம்ம சொல்றோம் அவங்க கணக்கெல்லாம் கேட்டா நம்மளுக்கே தலை சுத்துது. நம்ம நினைக்கிறோம்ல அவங்க அதிகமா லாபம் சம்பாதிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அவங்க சொல்ற கணக்கு மாஸ்டர் சம்பளம் சென்று இது அதை எடுத்துட்டு வர்றது, அப்புறம் திருப்பி வண்டி கடை காலி பண்ணிட்டு திருப்பி எடுத்துட்டு போறது, இதெல்லாம் வண்டி வாடகை எல்லாம் கேட்டோம்னா ஐயோ பேசாம இல்ல நம்ம கரெக்ட் தாங்க. நம்ம அவங்க ஹோட்டல் வைக்கிற கட்டுப்படி பிளானே. ஆகாது. கரெக்ட் தான். ரேட் அதிகப்படுத்தலைன்னா கடை மூட வேண்டியதாங்க. சென்னையில இதோட ஒரு கொடுமை என்ன தெரியுமா? பிரியாணி வந்து 130 ரூபா இருந்தது, இப்ப 160 ரூபா. ஆனா அதுல என்ன மிகப்பெரிய கொடுமைன்னா, அவன் கடை விளம்பரையே இது விறகடுப்பு கடைன்னு போட்டிருந்தோம். விறகடுப்பு கடையை வச்சுட்டு இருக்கிறவன 30 ரூபா பிரியாணி ஏத்தி இருக்கிறான். நீங்க என்ன சொல்லுவ அவன்கிட்ட? அதான் பாருங்க. கேட்டா எல்லாரும் விலைய ஏத்துறாங்க, நானும் விலைய ஏத்துறேன், அது மட்டும் விலையேறது, காய்கறியும் விலையேறிடுச்சு அப்படின்றோம். இல்ல அவனும் எத்தனை மரத்தை தான் ஒடிச்சு விறகு தயாரிப்பாங்க. அது அவ்வளவுதான் ரேட். ஆட்டோமேட்டிக்கா அது ரேட் ஏறிடுன்னு. விறகுலோடு கொண்டு வர வண்டி வாடகை கூடியச்சுன்னு சொல்லிடுவான் அடுத்து. அண்ணா விறகு கிடைக்காது இல்லண்ணே. ஒன்ஸ் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு இல்லண்ணே. வெட்ட அது வந்து என்ன உடனே அதுவும் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. எல்லாரும் சேர்ந்து எங்கேயோ கொண்டு போயிட்டு இருக்கானுங்க நாட்டை. அவன் அடுத்த வருஷம் தான் கவுன்சிலர் எலெக்ஷனா? உள்ளாட்சிக்கு எப்ப தருதுல? ஆல்ரெடி காலி ஆயிடுச்சுங்க. இப்ப அனௌன்ஸ் பண்ணணும். இவனுக்கு ஸ்டெபிளைஸ் ஆயிட்டாங்கன்னா பண்ணுவானுங்க. உள்ளாட்சி தேர்தல்னா இது மட்டும் ரூரல் பஞ்சாயத்து போர்டு மட்டும், கார்பரேஷன் கிடையாதுன்னா. ஊரக உள்ளாட்சி தேர்தல் மட்டும். நகர்ப்புறத்துக்கு இப்ப கிடையாது. இன்னும் டைம் இருக்குன்னு நினைக்கிறேன். எங்க தலைவரே நீங்க அது வரைக்கும் போயிட்டீங்க. இங்க வந்து டிஸ்கஷன் இவனுக்கு வந்து பதவி நீக்கமாட்டு வேற அதை வேற பாத்துட்டு இருக்காங்க ஒரு பக்கம். அப்படி ஆயிடுச்சுன்னா இவனுங்க விசிகாவும் கம்யூனிஸ்டுக்கு பவர் கோடிரு. அவனுக்கு ஆட்டம் கட்டுவானுங்க. இல்ல இந்த டீ கடையில ஒரு 90s எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பாய்லர் போட்டு, இந்த பித்தளை பாய்லர் போட்டு அதை கீழே நெருப்பு வச்சு கொதிக்க வச்சு நிற்பாங்கல்ல தண்ணிய, அது பாத்துறீங்கல்ல? கறி போட்டு வச்சிருப்பானு. சொல்லுங்க. அதோட டீனுடைய சுவையே வேறங்க கட்டமாம் சார். சொல்றேன் நானு. அந்த மாதிரி நிலைமைக்கு வர போறோம். இப்ப திரும்பி பாய்லர் தூக்கின்னு வர போறாங்க. எல்லாம் பாய்லரும் சிம்னி அடுப்பும் தூக்கின்னு வர போறாங்க. சிம்னி அடுப்பு என்ன ரேட்டு விற்போம்? சென்னையில சிம்னி அடுப்புனால நீங்க கெரசின் வாங்கணும்லங்க. கெரசின் மட்டும் எல்லா இடத்துலயும் கிடைக்குது. என்ன அடுப்பு? கெரசன் கிடைக்காது இல்ல? கெரசின் இதுல அந்த விலை அது வந்து டிமாண்ட் ஆயிடுச்சு. அது எல்லா இடத்துலயுமே கிடைக்குது. இல்ல அதையும் அவன் சொன்னானே, ஊத்துவேன் இனிமேல் வந்து மண்ணெண்ணையும் ஊற்றப்படும் சொன்னாங்களே நியாய விலை கடையில இல்லையா? ஊத்திட்டு தாங்க இருக்காங்க. யூசேஜ் கம்மியாயிடுச்சு. சிலிண்டர் வந்ததுல இருந்து சிலிண்டர் வாங்கினா கெரசின் கிடையாது. அதனால அந்த அதெல்லாம் ஃபைட் பண்ணோம்னா கவர்மெண்ட் அதை ப்ரொக்யூர் பண்றது குறைச்சிட்டாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து சிலிண்டர் கார்டுக்கெல்லாம் இல்ல சப்ளை இல்ல. இருக்கு, சேல்ஸ் இருந்ததா இல்ல? மண்ணெண்ணெய் இருக்கு. அதாவது லிமிட்டடா இருக்கு. 100 500 ml இல்ல 400 ml அதான் சம்திங் கொடுக்குறாங்க. அதுக்கு என்ன 1 லிட்டர் அந்த மாதிரி கொடுத்துட்டு இருப்பாங்க. அப்புறம் அந்த கார்டு அந்த கெரசின் ஊத்துற சென்டர்னு தனியாவே இருக்கு. சிட்டிக்குல எல்லாம் கொடுக்குறாங்க. தனியாவே ஒரு மையம் இருக்கும். ஆமா அதுல அது மட்டும் கொடுப்பாங்க. அந்த கார்டு வைஸா ஆமா அதுல பிரிச்சாங்க. ரெண்டாவது வந்து இப்ப நீங்க கேஸ் கனெக்ஷன் இருக்குன்னா அது வந்து வராது. இப்ப அதெல்லாம் லிங்க் பண்ணிட்டாங்க. ரேஷன் கார்டோட கேஸ் கனெக்ஷன் இருந்துச்சுன்னா இல்ல அதுதான் இங்க 2 சிலிண்டர் எல்லாரும் வராது, சுத்தமா கிடையாது. எங்களுக்கு கெரோசின்லாம் வேணாயா, நாங்க கறி அடுப்புல கற்பூரம் போட்டு கூட கொளுத்திப்பீங்க. என்னையா இப்போ 1/4 கிலோ கற்பூரம் போட்டா சரியா போச்சு. கற்பூரம் 1/4 கிலோ கற்பூரம் அதையும் ஏத்த போறோம். அடுத்து அது பெட்ரோல் போல் தானே. இது வேற 1/4 கிலோ கற்பூரம் வேலை என்ன தெரியுமா? எவ்வளவு அகராதி இருந்தா நீ 1/4 கிலோ போட்டு கொளுத்து. 1/4 கிலோ வாங்கிட்டு ஒரு ரெண்டு துண்டு போட்டு கொளுத்தாதா கொஞ்ச நேரம் எரிஞ்சதுன்னா சரியா போயிட்டு. கறி நல்லா காஞ்சுன்னா சலன்னு புடிச்சுக்கோங்க கறி. அதுக்கப்புறம் நம்ம கறி போட்டா போதும். அது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல மட்டும் தானே போடுவாங்க. ஸ்டார்டிங் அப்பதான். அதுக்கப்புறம் மேல கறி ஒரு டைம் வந்து
ஒரு டைம் இந்த பெட்ரோல் விலை ஏறினப்ப கற்பூரத்தை ஏத்திட்டானுங்க, விலை ஏத்திட்டானுங்க, டிமாண்ட் ஆயிருச்சு, மெட்டீரியலே கிடைக்கல. அப்பதான் நிறைய பேருக்கே தெரிஞ்சது அதுவும் பெட்ரோ கெமிக்கல் தான், பெட்ரோல் விலை ஹெவியா ஏறுச்சுன்னா அதுவும் ஏறுங்கிறதா நிறைய பேருக்கு அப்படி தெரிஞ்சது. விடுங்க விடுங்க, ஏதாவது ஒண்ணு வழி கிடைக்கும். கோபர் கேஸுக்கு போயிடலாமா நாடு? என்னத்தையாவது பண்ணுங்க. இவங்க சங்கிகளே தான் உருட்டிக்கிட்டு இருந்தானுங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும். போன டைம்ல ஏன் இப்படி பெட்ரோல் விலை ஏத்திட்டே இருக்கீங்க அந்த 50 ரூபா 60 ரூபாயில இருந்து ஏறினப்ப அவர் வந்து லாங் விஷன்ல யோசிக்கிறாரு. நீங்க எல்லாம் பேட்டரி வண்டிக்கு போங்க, இ வண்டிக்கு இ வெஹிக்கிளுக்கு போங்க, பெட்ரோல் விலைனாலதான் அந்நிய செலவாணி அதிகமா செலவாகுது அப்படின்னு இங்க இந்த இவரெல்லாம் அப்படி இந்த நாராயணன் மட்டும் பேசுவார்ல பிஜேபிலாம், அதெல்லாம் ஒரு டிபேட்ல ஓப்பனாவே சொன்னாரு. சரி, அப்ப அது விலை குறைச்சு தர சொல்லுங்க. மொத்தம் அண்ணன் ராசி இப்பயே சென்னையில மழை ஆரம்பிச்சிருச்சு. எப்படி இன்னும் 2 நாள்ல கூட்டுட்டோட வருவாரா? ஒரு என்னது, வெயில் காலத்துல அந்த இதெல்லாம் அந்தந்த சீசன்ல அதுவே திங்கிறதாயா அப்படின்ன மாதிரி. ஏன் நீங்க வேற ஐயோ என்ன மழை காலத்து முன்னதான் நம்ம அண்ணன் விஜய் என்ன அறிக்கை ஒண்ணு விட்டுருக்காரு பாத்தீங்களா? அதெல்லாம் இப்பயே இந்த விஜய் என்ன ஆதவர்ஜினா விட்டுருக்காரு அறிக்கை. மழை காலத்துக்கு முன்னே அந்த பகுதியில் அந்த கால்வாய்க்கெல்லாம் சரி பண்ற பணியை வெயில் காலத்திலேயே பண்ணுங்க, இப்பயே தயார் நிலை வைங்க அப்படின்ற பேர் விட்டுக்கிறான் பாத்தீங்களா? அந்த ஆள் பேச்செல்லாம் தூக்கிட்டு வராங்க. அதெல்லாம் அந்த டைம் பாத்துட்டேன்னா அப்படியே போட்டு திரும்பி போயிடணும். அவன் பேசுறதெல்லாம் ஒரு கருத்து மருத்துவம் தூக்கிட்டு வந்து கேட்டு என்ன நடத்துறான் பாருங்க. சட்டமன்றத்துல எதுவும் பேச மாட்டானுங்க, எல்லாமே வந்து வெளியே உட்காந்து பேசிக்கிறானுங்க. ஒண்ணு தெரிஞ்சுக்க, நம்மளுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, பரிசு தொகை எவ்வளவு வைக்கலாம்னு ஒரு பிடிக்குதோ மீட்டிங் பிடிக்கலையோ அவன் தான் போட்டு மினிஸ்டர். சரிங்களா? இதெல்லாம் நான் பேசிட்டேன் செய்வான், விட்டு தொலைங்க, அவ்வளவுதான். கார்த்திக் இருக்கீங்களா? சரி சரி, நம்ம கடதோர மாம்சட்டே கேட்டுருவோம். கடதோர மாம்ச சொல்லுங்க சொல்லுங்க. லீமா ரோஸ்னுடைய அப்டேட் சொல்லுங்க. ஏதோ போராட்டமா கண்ட மணிக்கு திட்டுறாங்களாம். அது நேத்தையில நடந்துருச்சு. ஒலிகட்ட எவ்வளவு காசு வாங்கிட்டு வாயை பத்தி எலெக்ஷன் வேலை பார்த்த போய் அந்த மாதிரி காசு யாரு தெரியுமாயா? வருங்கால ஜெனரல் செக்ரட்டரியா ஏடிபிகேல அப்படின்னு தூக்கிட்டு போயிட்டாளுங்க. அநேகமா குடிகாரனை தனியா விட்டு வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரும். முன்னாலதான் நான் கேட்டேன்னு சொல்லிட்டு நடக்கும். இன்னொரு செய்தி ஒண்ணு பாத்தீங்க, ஒரு தற்கூரி ஃப்ரெண்ட் ஒருத்தன் கூட இருக்கிறான், ஒருத்தன் ஸ்டேட்டஸ் ஒண்ணு வச்சுக்கிறான். தலைமைச் செயலத்துக்கு காலைல வரும்போது தினமும் மதிய உணவோட கொண்டு வராராம் விஜய். அரசு ஊழியர்கள் போல அவர் வருவதையும் மதிய உணவை அங்கே சாப்பிடுவதையும் பார்த்து உயர் அதிகாரிகளும் பாதுகாப்பு பணியில் உள்ள போலீசார்களும் வியப்பா இருக்குதான். சோறு எத்தனை வரது முக்கியம் இல்லப்பா, வேலை செய்யறதுதான் முக்கியம்னு சொல்லி பதில் போட்டிருக்கேன் அவனுக்கு. நானு சட்டமன்றத்துக்கு சோறு எத்தனை வரதெல்லாம் ஒரு இதுன்னு சொல்லி அதான் ஒரு ஸ்டேட்டஸ் வச்சுக்கிறானுங்க இப்ப எல்லாரும். கொடுமை. இன்னும் என்னென்னலாம் பார்க்க போறோம்னு தெரியல. நான் அந்த மேக்கப் பூசிருந்தோம்னா கொஞ்சம் டைமிங் தான் அவங்க அழகா இருப்பாங்க. நேரம் ஆக சோறு எடுத்துன்னு வரான், இது எடுத்துன்னு வரான், அதெல்லாம் பார்க்கறதாங்க நம்ம வேலை. இதை ஒரு ஸ்டேட்டஸ் வச்சுக்கிறாங்க. வச்சு நேரம் ஆக அந்த மேக்கப் கலைஞ்சிரும். அந்த மாதிரிதான் ஒரு 2 மாசத்துக்கு இப்படிதான் இருக்கும். அவரு 16 கிலோமீட்டரோ 18 கிலோமீட்டர்ல இருந்து வராருங்க. அவர் சோறு எடுத்துன்னு தான் வந்து அவன வர வழி. அடுத்து தலைமைச் செயலர் ஹெலிகாப்டர்ல வர போறாராமே. அதை வேற போட்டு இருந்தானுங்க பார்த்தேன். பேசாம அவன் ஹெலிகாப்டர் சட்டமன்றத்துல எங்க வந்து நடக்கணும். பேசாம சட்டமன்றத்தை பணியூருக்கு மாத்திடலாம், ஈஸியா இருக்கும்ல. அவங்க வீட்லயே நடத்திடலாம், ஆன்லைன்ல வச்சிடலாம். அநேகமா வீடு நியர்பை வந்துருவாருன்னு நினைக்கிறேங்க, சிட்டிக்குள்ள வந்துருவாருன்னு நினைக்கிறேன். இல்ல பாத்தி, அதாவது வந்து இந்தியாவிலேயே அதிகமா பாதுகாப்பு இதுல இருக்கிற பிரைம் மினிஸ்டர் எனக்கு 4 வண்டி போதும் 5 வண்டி போதும். யாரோ ஒருத்தன் சரி ரொம்ப இறைச்சலா இருக்கு, ஒருத்தன் பேசுறவங்க இல்லாம பார்ட்டி தான். இல்ல அவரு அதிகமான ஒரு பாதுகாப்பு இதுல இருக்கிற பிரைம் மினிஸ்டர் வந்து எனக்கு 4 காரு போதும் 5 காரு போதும், நிறைய வேணாம் அப்படின்றாரு, பெட்ரோல் மிச்சம் பண்ணோம்னு சொல்லிட்டு. ஆனா இப்ப திடீர்னு ஹெலிகாப்டர் விட்டா அது வந்து ஒரு பேசும் பொருளாயிடும். பாத்துங்க. நான் நினைக்கிறேன் போயஸ் கார்டன்ல தான் வாங்குவார் வீடுன்னு நினைக்கிறேன். அப்படிதான் அடிப்படுது இன்ஃபர்மேஷன். பாத்துட்டு இருக்காங்க போயஸ் கார்டன்ல. தலைவர் எனக்கு ஒரு சின்ன ஒரு டவுட் இருக்கு, அதை கிளியர் பண்ண முடியுமா?
எங்க அண்ணன் ஹெலிகாப்டர்ல வந்தா மட்டும் உங்களுக்கு ஐயா பொறுக்காது. ஒரு நிமிஷம் மத்தவங்க எல்லாம் வரலாம், கார் ஓட்டுறலாம். இருங்க இருங்க ஐரோப்போ வந்திருக்காரு, புதுசா ஒருத்தர் வந்திருக்காரு. ஆமா ஆமா அவர் ஐரோப்பா பேசலாம். வணக்கம் இல்ல வணக்கம் சொல்லுங்க. வணக்கம் வணக்கம். நான் ஒரு விஷயம் என்ன சொல்லணும்னா, இந்த 1,00,000 ரூபீஸ் டொனேஷன் போயிட்டு இருந்துச்சுல்ல, ஒரு எங்களோட டொனேஷன்லாம் அனுப்பியிருந்தாரு. இந்த மாரி என்னோட கடனை நான் அடைச்சிட்டேன்னு சொல்லி ஒருத்தர் அனுப்பியிருந்தார்ல, செக்கெல்லாம் இங்கே போட்டுட்டு இருந்தாங்கல்ல, எல்லாம் நோட் சொல்லுங்க சொல்லுங்க பண்ணியிருப்பீங்கல்ல, சொல்லுங்க டிஎல்ல வந்துச்சு, சொல்லுங்க இன்ஸ்டாகிராம்லாம் சொல்லுங்க பரசம் வந்துச்சு. அந்த சொல்லுங்க. பர்சன் யார் அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தமிழ்வாணின்னு ஒரு லேடி வந்து ஸ்கூல்ல போய் பேசுனதுக்கெல்லாம் இங்கெல்லாம் வளைச்சு வளைச்சு அடிச்சாங்க தெரியுமா? இந்த லேடி எதுக்கு ஸ்கூல்ல பேச விட்டீங்கன்னு. ஆமா ஆமா, இந்த அந்த சப்ஸ்கிரிப்ஷன் லேடி போட்டு ஒரு வந்து மாதிரி வீடியோ போடுற ஆ லேடி. ஆ அந்த லேடி வந்து ஸ்கூலுக்கு போய் பேசுனதுக்கு இது பண்ணோன்னே, அந்த வீடியோஸை யாரெல்லாம் இங்கே வந்து போஸ்ட் பண்ணாங்களோ, அவங்க அக்கௌண்ட்லாம் ரிமூவ் பண்ணுச்சுல்ல ஒரு கம்பெனி, வாரெக்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஆமா ஆமா, அந்த கம்பெனி ஓனர் தான் பணம் கொடுத்தவன். அந்த கம்பெனி யார் அப்படின்னா, வேற யாரும் இல்லை, ரூட்டோட இன்னொரு கம்பெனி தான் அந்த கம்பெனி. ஈரோடு ரிஜிஸ்ட்ரேஷன் கம்பெனி அது. விஜயோட எல்லா படத்துக்கும் வந்து ஆன்டிபைரசி பார்த்துட்டு இருந்தேனே அவன் எந்த படம் லீக் ஆச்சுனாலும் சீன்ஸை வந்து ரிமூவ் பண்ணுற வச்சிருக்கு கம்பெனி. அது ஒரு ஆக்சுவலாக அந்த அமௌண்ட் கொடுக்குறதே ஒரு ப்ராப்பர் ப்ரொபகண்டாவாக தான் பண்ணுறானுங்க. மக்கள் வந்து ஆட்சியை நல்லா நடத்துறதுக்காக சொந்த காசை கொடுத்து இந்த ஆட்சியை வந்து கொண்டு போகிறாங்கன்னு ஒரு ப்ரொபகண்டாவுக்காக பண்ணுற வேலை தான் அது. அந்த 1,28,000மே. ஸோ அவனுங்க ஆளுகளே தான் பண்ணுது, பொதுமக்கள்லாம் பண்ணல. நீங்கள் வந்து இப்போ ஜென்ரலாக எல்லாம் பேசுகிறோம்ல, அது பண்ணுறோம் இது பண்ணுறோன்ட்டு. இப்போ அந்த ப்ரமோஷன்ஸையும் இந்த ப்ரொபகண்டாவை மட்டும் நம்ம விமர்சிக்கிறதுனாலே போதும். இங்கே உடனே வந்து எங்கள் ஆட்சியில் தப்பு இருக்குன்னு சொன்னால் அவன் சரி பண்ணிட்டு சரி பண்ணுறது மட்டும் இல்லை. இப்போ ஒரு தப்பு இருந்துச்சுன்னா நாங்கள் புதுசு, தப்புன்னு சொன்னாங்க நாங்கள் திருத்திக்கிட்டோன்னு ஒரு இமேஜை மட்டும் அங்கே கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. வெளியில் அப்படி தான் கிரியேட் ஆகுது. நம்ம உள்ளே வேணால் நாங்கள் சொன்னதை செஞ்சுட்டான், நேற்று நாங்கள் சொன்னோம் இன்னைக்கு செஞ்சுட்டான்னு நம்ம பெருமையாக சுற்றுறமே ஒழிய, அங்கே எப்படி ப்ரொஜெக்ட் ஆகுதுன்னா, அவங்க புதுசுப்பா, எல்லாருமே சின்ன பசங்க, யாரும் தெரியாதவங்க வந்திருக்காங்க, தப்புன்னு காமிச்சோன்னே திருத்திக்கிறாங்க. அப்போ நம்மளுக்கு இந்த ஆட்சி தானே வேணும், இது தானே வேணும்னு சொல்லி தான் லோக்கலில் ப்ரொஜெக்ட் ஆகுது. ஆனால் இந்த மாதிரி ப்ரொபகண்டா ஒர்க்கை தான் நான் வந்து வெளியில் சொல்கிற மாதிரி நினைக்கிறேன். இப்போ அந்த வாரெக்ஸுங்கிறவன் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே அந்த ஸ்கூலு வீடியோஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு அந்த கம்பெனிக்காரன் தான் எனக்கு வேலை செஞ்சான், அவன் இருக்கிறான். இதே வந்து சேலம் மேற்கு எம்எல்ஏ வந்து கட்ட பஞ்சாயத்தில் ஆளை கொண்டு போய் வச்சு அடித்து இது பண்ணதில் இதானது தான் இவன் சேலம் எம்எல்ஏ. இது அறந்தாங்கி எம்எல்ஏ வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வச்சு பார்த்தாலும் இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் பெரிய பேக் ஹிஸ்ட்ரியே இருக்குது. இனிஷியலாக எனக்கு சொல்லப்போனால் அவங்களோட 234 கேண்டிடேட்ஸையும் ஜெயிச்சவங்க இல்லாமல் தோற்று போன கேண்டிடேட்ஸையும் பிடிச்சி எக்ஸ்போஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கனாலே அதை தான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அதை சேர்த்திங்கன்னா தான் இருக்கும். இவங்க இருந்துட்டு இங்கே நம்மளுக்கு வெற்றின்னு போட்டு சுற்றிட்டு இருக்காங்க. சும்மா அந்த 1,28,000 எவன் எடுத்து பார்த்தாலே எங்கேயோ போகுது அந்த கதையே. எங்கெங்கேயோ சுற்றி எங்கேயோ போய் நிற்கிது. இந்த மாதிரி தான் ஒவ்வொரு ப்ரொபகண்டா எல்லாம் சைடு போய் சுற்றிக்கிட்டே இருக்குது. பார்க்கும்போது அவங்க பர்பஸ்ஃபுல்லாக தான் பண்ணுறாங்க. கிளியராக பண்ணான்னு வச்சுட்டு எல்லாமே. அதாவது டிஎம்கேல ஐடிவிங்கலாம் ரோபோ, ஒவ்வொரு ஒன்றியத்திலுமே நீங்க ரொம்ப சொல்றது ஃபெயிலியரா இருக்கு. கரெக்ட் தான் ரோபோ. இவர் சும்மா ம். தலைவர் வந்து ஒரு டைம் ஹெல்ப் பண்ணா, நீங்க சொல்லி இதை பண்ணுங்க, நீங்க சொல்லி இதை பண்ணுங்க, உங்களை கம்முன்னு விட்டுருணும், எதுவுமே சொல்லக்கூடாது. இவங்களா பண்ணி அது தவறா வரும்போது தான் மக்கள் மத்தியில வந்து இது பண்ணும். ஆமாம், நீங்களாம் என்ன பண்ணுறீங்க? எல்லாரும் என்ன பண்ணுறாங்க? வந்து இப்போ தான் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போயிட்டுருக்காங்க எல்லாம். இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண எல்லாம் சரியா போயிருமா என்ன? அதெல்லாம் நிறைய இது சும்மா இன்னமும் அப்போ எங்கே மிஸ்டேக் இருக்குன்னு சொல்கிறோமோ அவங்கள்ட்டே அதை வந்து திருப்பியும் கொடுத்து கையில் கொடுத்து இதெல்லாம் பாருங்கன்னு சொன்னால் சரியா இருக்குமா ஃபஸ்ட்டு? அதுவே தப்பாக இருக்குல்ல. யார் மேலே ரிப்போர்ட் சொல்கிறோமோ அவங்களே வந்து ரிப்போர்ட் எடுத்து படிப்பாங்கன்னா அப்புறம் என்ன பண்ணுறது? அது வேணா கரெக்ட் தான் நீங்க சொல்றது. அப்புறம் நம்ம எடுத்துட்டு போய் ரிப்போர்ட் யார் மேல கொடுக்குறோமோ அவங்க தான் முதல்ல படிச்சுட்டு அதை இருக்கிறத டெலீட் பண்ணி இதுதான் நடந்துச்சு இதுக்கு முன்னாடியும் ஒரு 2-1.5 வருஷத்துக்கு முன்னாடி. திருப்பியும் அது பார்ப்போம், அதுல எதனா ஒரு சேஞ்ச் வரணும். இந்த வெப்சைட் மட்டும் தான் ஒரு நம்பிக்கை, அப்படின்னா வேற என்ன பண்ண போறாங்கன்னு பார்ப்போம். ஒரு சுரேஷ் சம்பந்தன்ட்ட கொடுத்துருக்காங்க, அவர் தான் ரெடி பண்ணியிருக்காரு வெப்சைட்டை. ஓ அப்படியா? ஓகே ஓகே. ஆமாம் ஆமாம். சொல்கிறேன், அப்படி தான் ஓட்டிகிட்டு இருக்காங்க. இல்லை அநியாயத்துக்குங்க, நம்ம சும்மா சோஷியல் மீடியாவில் சுற்றிட்டு இருக்காங்க. இங்கே நடக்கிறது எல்லாத்தையும் சூப்பராக கொண்டு போய் சேர்க்குறானுங்க ஃபீல்டில். பயங்கர ஒரு இதுவாக கொண்டு போய் சேர்த்துடுறாங்க அதை. இப்போ நேற்று சொன்னாங்களே ஒரு லேடி வந்து ஒரு இது போட்டிருந்துச்சுல, அந்த எங்கள் ஸ்கூல் பக்கத்தில் ஒரு ஒயின் ஷாப் இருந்துச்சு டி நகரில், அதை வந்து இவர் சொல்லி மூடிட்டாருன்னு. அதை இங்கே எல்லாரும் எடுத்து போட்டு மூடவே இல்லை பாருன்னு நெக்ஸ்ட் டே வீடியோ போட்டாங்க எல்லாருமே. இப்போ அதை மூடுறதுக்கு நடவடிக்கை போயிட்டுருன்னு வச்சுக்கங்களேன். இப்போ அது என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ அது எப்படி ப்ரொஜெக்ட் ஆகுது? இப்போ நீங்கள் வந்து சொல்கிறீங்க அவங்க சொன்னது பொய்ன்னு சொல்லி நாங்கள் ப்ரூவ் பண்ணிட்டோம்னு சொல்லி இங்கே எல்லாம் ஃபயர் விட்டு சுற்றுறாங்க. ஆனால் இங்கே நடக்கிறது என்னென்னா,
அப்போ இவ்வளோ காலமா அந்த இடத்துல ஒரு ஒயின் ஷாப் இருந்திருக்கு தானே. அதையே நீங்க மூடல. இப்போ நீ கவனத்துக்கு கொண்டு போனா நான் மூடிட்டேன்ல அப்படின்னு வருது. ஆட அங்கேருந்து 5 கடை தள்ளி தான் டிவிகே காரன் ஒன்று பிரைவேட் பாரே இருக்கு. இங்க அதை கேளுங்க. விட்டுட்டீங்கல்ல. அதை கோயம்புத்தூர்ல விட்டுட்டீங்கல்ல. கோயம்புத்தூர்லயும் இல்லைங்க. கரூர்லயும் அது இல்லை. அதே டி நகர்ல அதே கடைக்கு பக்கத்துல 2, 3 கடை தாண்டி தான் ஒரு பிரைவேட் கிளப் ஒன்று இருக்கு. டிவிகே காரது. அதை விட்டுட்டீங்கல்ல அப்புறம் எல்லாரும். இல்ல நீங்க அவங்க குடுக்குறத கன்சியூம் பண்ணிக்கிட்டு, நீங்க அதுக்கு ரிட்டாலியேட் பண்ணிட்டு, அதுல வெற்றின்ட்டு போறீங்க. அவன் ஆக்சுவல் வெற்றிய வந்து வேற பக்கம் காமிச்சிட்டு இருக்கான். அவ்வளோதான். இன்னைக்கு காலையில இருந்து பாத்தீங்கன்னா, கரூர், கோயம்புத்தூர் இந்த பெல்ட்ல கடைய மூடியாச்சுன்னு சொல்லி எவ்வளோ வீடியோ. எல்லாம் எ இன்னைக்கு கூட யாரோ ஒருத்தர் சொன்னாங்க. இன்னைக்கெல்லாம் வந்து எந்த வீடியோவும் வரலன்னு. நானே இன்னைக்கு காலையில இருந்து ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 80 வீடியோக்கு மேல பார்த்திருப்பேன். அதுவும் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, ஃபேன் பேஜ் வீடியோ. அதான் ஆல்ரெடி வந்து அ எதனா ஒரு இது பண்ணிட்டு இருப்பாங்கல்ல. எல்லாத்த பத்தியும் பேசி. அந்த மாரி பேஜ் வீடியோ கோயம்புத்தூர்ல ஒரு 2 சரி. வீடியோ போட்டிருக்கான். நான் ஒண்ணு சொல்றேன். இப்ப தான் ஒரு சுமோ கூட சொல்லிக்கிட்டு இருந்தேன். இங்க அ கட்சியில வந்து அ எப்பவுமே பார்த்தீங்கன்னா, ஒரு எலக்ஷனுக்கு ஒரு கிளாக் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஒரு கிளாக் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. டேட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா. அ கட்சியில வந்து 2021லயும் 45 நாளைக்கு முன்னாடி கிளாக் ஃபிக்ஸ் பண்ணாங்க. நீங்க நியூஸ் பேப்பர்ல எடுத்து பார்த்தா கிடைக்கும். இந்த எலக்ஷனுக்கும் ஃபிக்ஸ் பண்ணாங்க. டேட் அனௌன்ஸ் பண்ணப்ப. வாய்ஸ் ஆஃப் காமன் எப்ப கிளாக் ஃபிக்ஸ் பண்ணுச்சுன்னு சொல்லுங்க? 1 இயருக்கு முன்னாடி ஃபிக்ஸ் பண்ணிட்டான் கிளாக்க. மே 3 இல்ல மே 4 தான் ரிசல்ட் வரும்னு ஒரு அப்ராக்ஸிமேட்டுன்னு அவன் ஒரு கால்குலேஷன் போட்டு, வாய்ஸ் ஆஃப் காமன் பேஜ்ல வேலை செஞ்சவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில இடத்துல வீடியோஸ் போட்டிருப்பாங்க. நீங்க அதில ஓடுற கிளாக்க பாருங்க. 1 இயர் கிளாக் போட்டிருப்பான். நீங்க அங்கேயே விட்டுருக்கிறீங்கல்ல. அங்கேயே பிரச்சனையா இருக்குதுல்ல. அவன் 1 இயருக்கு அப்படியே அவன் மே மாசம் 3, 4 இந்த டேட்ல தான் வந்து ஒரு இதே மாறப்போகுதாம் போட்டு இப்போ டைம் லெஃப்ட் டூ மேக் ஹிஸ்ட்ரின்னு ஒரு கிளாக் 1 இயர். ஓகேவா? அந்த இன்ஃப்ராலாம் பண்ணியிருக்காங்கல்ல. அந்த சோசியல் மீடியா இன்ஃப்ரா மத்ததெல்லாம் இருக்குல்ல. அத அவன் பண்ணி செட் பண்ணியிருக்கான்ல எல்லாமே. அப்ப கோட்ட விட்டுட்டு மக்கள மட்டுமே குத்தம் சொல்லிக்கிட்டு இருக்கிறதோ, இல்ல வந்து மக்கள் இதா பார்த்து ஓட்டு போடாம விட்டுட்டாங்க, எல்லாம் இது விட்டுட்டாங்கன்னு சொல்றதுல என்ன இருக்குது? அவங்க ப்ராப்பரா அவன் வந்து இப்ப வந்து ஒரு எலக்ஷனும் நிக்காம நேரா இந்த எலக்ஷன் வந்துன்னாங்கல்ல. அதுக்கு முன்னாடி அத்தன எலக்ஷன் நிக்கலன்னா, அத்தன எலக்ஷனுக்கு நடுவுல வந்து அவன் அந்த ஏரியா வைஸா, இது வைஸா பண்ண அந்த டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, ஸ்ட்ராட்டர்ஜியா இருக்கட்டும், அவன் ஒரு நரேட்டிவ் செட் பண்ணதா இருக்கட்டும், எல்லாத்தையும் பண்ணிட்டு வந்திருக்கான்ல. அத இங்க பண்ணல. இங்க நெறைய பேர் பண்ணல. நம்ம வந்து இப்போ வரைக்கும் அந்த ட்ரடிஷனல் பாலிடிக்ஸ்லயே வந்து ஃபீல்டு பாலிடிக்ஸ் பண்றீங்க. ஃபீல்டு பாலிடிக்ஸும் இருந்திருக்கு. மாடர்ன் பாலிடிக்ஸ் இருந்திருக்கு. சேஞ்சுங்கிற ஒரு வார்த்தை தான் யூஎஸ்க்கு வச்சு பண்ணாங்கல்ல. அந்த மாரி இங்க வச்சு இங்க மாற்றம்னு சொல்லிட்டு பண்ணியிருந்திருக்காங்க. ஒரு ப்ராப்பர் ஒரு வில்லன் செட்டப். டிஎம்கே தான் வில்லனு. ஹீரோ இவர் தான் எங்கள காப்பாத்த போறாரு. அப்படிங்கிற ஒரு நரேஷன செட் பண்ணி அவங்க கொண்டு போய் சேர்த்துருக்காங்க எல்லாத்துட்டயும். அத உடைக்க முடியும்னு நினைச்சுறீங்களா இப்போ? உடனேலாம் உடைக்கவே முடியாது. இப்ப ஆரம்பிச்சாலும் உடைக்கிறதுக்கு 2, 3 வருஷம் ஆயிரும் அது. அதுல இன்னும் ஃபெயிலியர் ஆயிட்டு தான் இருக்கோம் நம்ம. இப்ப 50 கடை மூடுறாங்க. இப்ப இந்த இது சொல்றோம்ல, இப்ப அ சிங்கப்பெண் இது சொல்றோம்ல, அது அப்படியே லிட்டரலா அத மாத்தி தான் போட்டிருப்பாங்க. அங்க இருக்கிற பேர மட்டும் அ ரீஸ்டிக்கரிங் மட்டும் தான் பண்ணியிருப்பாங்க அந்த இதுல, திட்டத்துல. நீங்க திட்டம் வந்து ஸ்டிக்கர் மட்டும் தான் பண்ணியிருக்கோம்னு சொல்லி நம்ம எல்லாம் சோசியல் மீடியால சொல்றோம். ஆனா, அப்படி ஒரு விஷயம் வந்துருச்சு. இதனால எங்களுக்கு பாதுகாப்பா இருக்குன்னு சொல்லி, ஃபீல்டுல இருக்க ஆளுகள வச்சு வீடியோ போடுறாங்க. நம்ம பண்ணது என்ன தெரியுமா? இன்ஃப்ளூயன்சர்கள ஹையர் பண்ணி வீடியோ போட வச்சிருக்காங்க. அங்க இன்ஃப்ளூயன்சரே யாருன்னா, யூசர்ல இருக்கவங்க தான். அந்த இன்ஸ்டால இருக்கக்கூடிய இன்னும் ரெடிட் பேஜ்லாம் பார்த்தீங்கன்னா, ரெடிட் பேஜுக்குள்ளலாம் இங்க இருக்கவங்கலாம் யாரும் காலே வைக்கல. அங்கேயும் நரேஷன் பயங்கரமா செட் ஆகுது. இங்க வந்து இன்ஃப்ளூயன்சர் வந்தாலும் அங்க டெயில் எண்ட்ல இருக்கிறவங்க தான் இன்ஃப்ளூயன்சராவே இருந்திருக்காங்க. இப்ப நீங்க இந்த பிங்க் பஸ் இது சொன்னாங்கல்ல, உங்களுக்கு பெண்கள் சிறப்பு அதிரடிப்படை. அதுக்கான வீடியோஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு டீப் இன்டீரியர் ஊர்கள்ல இருக்கிற இடத்துல இருந்து வீடியோஸ் வந்துருச்சு. சோசியல் மீடியாவுக்கு. இது வண்டி வந்ததுக்கு அப்புறமா நாங்க வந்து சேஃபா போறோம். எல்லா இடத்துக்கும் போயிட்டு வர்றோம்ன்னு சொல்லிட்டு. பட் அந்த பிங்க் பெட்ரோல் வந்து இருக்குதுல்ல. 5 வருஷமா அந்த பிங்க் பெட்ரோல் இருந்திருக்குல்ல. அத வச்சு எதுவுமே பண்ணல. நீங்க பிஆர் விஷயத்துல லாஸ்ட் 21-26 வந்து பிஆர் விஷயத்துல கோட்ட விட்டாச்சு ஃபுல்லாவே. இப்ப அவங்க அத யூஸ் பண்றாங்க அவ்வளோதான். ஆமாமா. நானே நெறைய வீடியோ பார்த்தேன். எல்லாரும் வந்து இப்போ இந்த ரோட்ல நடந்து போ முடியுது. நைட்டு 2 மணிக்கு கூட போ முடியுது அப்படின்னு சொல்லிட்டு, நேத்துல இந்த வீடியோ நெறைய போட்டுருக்காங்க. நீங்க சொன்ன மாரி அவங்கலாம் வருதுல்ல. இன்ஃப்ளூயன்சர் தான். அவங்கலாம் வந்து ம். இன்ஃப்ளூயன்சரும் கிடையாது. அது புரியாம தான் எல்லாம் உட்காந்து Instagram ஓப்பன் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு குரூப்பு.
ஒரு குரூப் வந்து என்னைய ஃபாலோ பண்ணுங்க, நானும் உங்கள ஃபாலோ பண்ணுவேன். நம்ம டீம் ஃபார்ம் பண்ணணும்னு கூட்டம் சேர்த்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நாள்ல அவங்க ஏதாவது ப்ரமோஷன் சினிமா ப்ரமோஷனுக்கு போஸ்ட் போட்டுட்டு இருப்பாங்க. Facebook, Instaல. அதான் நடக்க போகுது. வேற எதுவும் மாறப்போதா நீங்க? சொல்லுங்க பிர்லா, நான் கைட்டு இருக்கீங்க. இல்ல ஆனா ஐரோபா அவர் பேசுனதா கேட்டுட்டு இருந்தேன். இப்போ சொல்யூஷன் என்ன அது சொல்லுங்க. எனக்கு அதுல உடன்பாடுலாம் இல்ல. எதுல கணேசன்? இல்ல அதாவது இல்ல இன்ஸ்டா ப்ராப்ளமேட்டிக்கான இன்ஸ்டா விஷயம் வந்து நான் சொல்றேன், ரிசல்ட் சொல்லிடுறேன். கள நிலவரத்துக்கும் வந்திருக்கக்கூடிய வாக்கு எண்ணிக்கைக்கும்